இன்றைக்கு மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாகிறது. இந்த 3 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி என்ன திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்றிக்கா என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது. இந்த ஆட்சியாளர்கள் அதிகார மையங்கள் அதிகம். 4 அதிகார மையங்கள் இருக்கின்றன. இந்த தமிழகத்துக்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள். 1 திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், 3 சபரீஸ்வரன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின். 4 பேர் இந்த தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இலாக்காவிலும் ஊழல் செய்த இலாக்காவே இல்லை. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அது சரியா நடக்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். இன்றைக்கு தமிழகத்திலே ஊழல் வழிந்து விட்டது. மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை. ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு வெண்ணை முட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற வரை விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். ஏழை மக்கள் எந்த பாதிப்பு இல்லாமல் அதிமுக ஆட்சி பார்த்துக் கொண்டது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில அரிசி 1 கிலோ 18 ரூபாய் உயர்ந்து விட்டது. சக்கரை விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இன்றைக்கு மளிகை சாமான் அத்தனையும் விலை உயர்ந்து விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்திலே நிலவரம். ஆக இதையெல்லாம் இந்த விடியா திமுக ஆட்சியிலே கவலைப்படுவதில்லை. அது குடும்ப கட்சி, குடும்பத்தை மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர். நாட்டை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர். அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனியா தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கட்சியா இருந்தா மக்களுக்கு என்ன கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை இதையெல்லாம் பார்த்து செயல்படுத்துவாங்க. ஆனா அது கட்சி அல்ல, கம்பெனியா போன காரணத்தினால இந்த நாட்டு மக்கள் அவதிப்படுகின்ற காட்சி இந்த அவல ஆட்சியில பார்த்துக்கிட்டு. என்ன சொல்ல போனா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவதெல்லாம் அண்ணா திமுக பற்றி, என்னை பற்றி அவதூறு பேச்சு, வேற ஒன்று இல்ல. சட்டியில் இருந்தா தான் ஆப்பையில வரும். சரக்கு இல்லாத கட்சி திமுக கட்சி. எந்த திட்டத்தையாவது செஞ்சிருந்தா சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்ல. பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி நாட்டு மக்களிடத்திலே நற்பெயர் பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம், அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இடம்பெற்றுகின்ற அமைச்சர்கள் பல பேர் நீதிமன்றத்தில் படிக்கட்டில் ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதையெல்லாம் மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக முதலமைச்சர் அண்ணா திமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.